ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே அபித்யூ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எள்ளு சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எள்ளு சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு அஞ்சாறு பல் வெள்ளை பூண்டு, தேங்காய் துருவல் கொஞ்சம், எள்ளு ஒரு அரை கப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். மல்லிக்கு பதிலாக நீங்கள் உளுந்து கூட சேர்த்துக்கலாம். வரமிளகாய், கறிவேப்பிலை தழை தான். இப்போ ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எள்ளை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டிங்களா இன்னமுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குது. எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் நீங்கள் எள்ளை வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்து நீங்கள் ஆற வச்சுருங்க. அதே பாத்திரத்துலேயே நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு இதை சேர்த்துருக்கேன். இது கூடயே கருவேப்பிலை தலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எள்ளு கொஞ்சம் ஹீட்டையுமே கொடுக்கும் உடம்புக்கு. இருந்தாலுமே எள்ளு சட்னி ரொம்ப நல்லதுங்க. எள்ளு சட்னி அடிக்கடிக்கு செஞ்சு பாருங்கள். இந்த எள்ளு சட்னி இட்லி, தோசை, சாத்து கூட, களி கூட, எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நான் இது கூட மல்லியும் வரமிளகாயும் சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன். நீங்கள் கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் உளுந்து கூட சேர்த்து வறுத்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அதுவும் உடம்புக்கு நல்லது தான். எங்களுக்கு இந்த கொத்தமல்லியோட டேஸ்ட்டு பிடிக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் கொத்தமல்லி சேர்த்து வறுத்துக்க போகிறேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த தேங்காயுமே சேர்த்து லைட்டாக வறுத்துக்க போகிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வறுத்ததுமே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். புளியை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது கூட புளி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நேரம் புளியை போட்டு அப்படியே இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சமயத்தில் இதை எள்ளு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்காங்க. நீங்கள் கருப்பு எள்ளு சேர்த்துக்கும் போது கொஞ்சம் கலர் பிளாக் கலரில் தெரியும். இதுவே வெள்ளை எள்ளு சேர்த்துக்கும் போது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தோமா எள்ளு சட்னி ரெடிங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களுமே இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.